ஹார்பர் ஜீரோ கேட் உள்ளே என்ட்ரி பண்ணலாம். ஸோ அந்த காம்பவுண்டுலேருந்து அப்படியே லைனாக இருக்குது பாருங்க. அதோ பாருங்க, வேலையெல்லாம் முடிஞ்சது. கப்பல் புறப்பட தயாராக இருக்குது. ரோப்பெலாம் வச்சுட்டாங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடும். உள்ள ஆயில் பலூனா, ஏன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் அதுக்கு தான் ஒட்டியிருக்கோம். மெயினாக நிப்பாட்டுறது தமிழ்நாட்டு வண்டியை மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க, வேற எந்த வண்டியும் நிப்பாட்ட மாட்டாங்க. திருநெல்வேலி போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து வரும்போது பார்த்தது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாப்பாளையம் பிரிட்ஜுக்கு தான் நிற்கிறேன், சர்வீஸ் ரோட்டில். நண்பர் ஒருத்தர் லோடு சொல்லியிருக்காரு, ஹார்பரில் போய் ஏற்றணுமா. எங்கன்னு தெரியல. நீங்கள் ஹார்பர் வாங்க, ஜீரோ கட்டாரில் வந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் பில் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காங்க. ரைட்டு, போய் ஹார்பர் போயிட்டு என்ன லோடுன்னு பார்த்து ஏற்றலாம் வாங்க. முன்னாடி வண்டி இருக்கா, அப்படியே கட் ஆகாது. புது ஹார்பரா பழைய ஹார்பரான்னு தெரியல, போனாதான் தெரியும். போயிட்டு பார்ப்போம். ஒரே இல்லை மக்களே, நல்லா இருக்கு. நானும் நேற்று எதனா கிடைக்குன்னு பார்த்தேன், நேற்று எதுவும் கிடைக்கல. இன்னைக்கு அப்படியே சுற்றி சுற்றி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு ஒரு லோடு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஊருக்கு சொல்லலையே, போனாலும் நீங்கள் வாங்க நான் பார்க்குறோம் அப்படின்றாங்க. வேற ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எது கிடைக்குதோ கொடுக்குறாங்களா இல்லை தெரியல. சீக்கிரம் போகன்றாங்க. நம்ம ஹார்பர் லைன் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். வெயிலும் அடிக்கல, அதே மேகமூட்டமாக தான் இருக்குது. ஆனால் மழையும் பெய்யல. டைம் மதியம் 2:30 மணி ஆகுது. நாம் ஆட்டு சரி லோடு சொல்லணும், நாமானு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டீசலு 3 இன்ச்சு தான் இருக்குது. ஹார்பர் போய் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக போய் வெளியே வராமன்னா வரும். இருந்தாலும் ரிஸ்க்கு தான். லைன் வேறு இருந்துச்சுன்னா தலைவலி தான். பங்க்கு எதோ வந்ததுன்னா டீசல் போட்டு போடும். முனையில் ஒரு பங்க் இருக்குது, ஆனால் அது என்ன பங்க்குன்னு தெரியல. ரிலையன்ஸ்ன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ஒரு பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கிறது. ஜியோ பங்க்கு தான் இருக்குது. சரி, பீச் ரோடு சர்வீஸ் ரோட்டில் போனோன்னா அங்கே ஒரு பங்க் இருக்கும், அதில் போய் போடும். உள்ளே போய் வெளியே வர்றது கூட கொஞ்சம் கஷ்டம். கடற்கரை சாலை வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை. ரைட் சைடில் இருக்கிறது ஆள்கார்கோவில் தான் ஏற்றிருப்போம் 2 லோடுக்கு முன்னாடி. ஹார்பருக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. வண்டிங்க மெதுவாக போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் லைன் எதுவும் நிற்குதாண்ணா எதுன்னு தெரில. ரைட்டு, திரும்பி கொஞ்சம் தூரத்துலேயே நிற்கிது மக்களே. ஏதோ ஒரு பங்க்கு வரும், ஹெச்பி பங்கா. சரி ரைட், பரவாயில்ல. எந்த பங்காக இருந்தான்னு ஆகுது. டீசல் வேணும். இதுக்கு மேலே போனால் அந்தாண்ட பங்கு கிடையாது. என்ன டீசல் இருக்கா? ரைட்டு, டீசல் போட்டாச்சு 2000 ரூபாய்க்கு. 4 இன்ச்சு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிடலாம் சரிம்மா. அதனால யார் இல்லை லைன் இன்னும் சேரலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வண்டி யூட்டர்ன் போகிறதுக்கு நின்றுட்டு இருக்கு. இல்லைன்னா என்னால் இதில் வண்டி நிறையா வந்துட்டு இருக்கும். அப்புறம் நம்ம உள்ளே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். என் நாவத்தை நிப்பாட்டா தான் நம்ம உள்ளே போகிற முடியும். பழைய ஹார்பரில் கப்பல் கட்டியிருக்காங்க போல். அதை வரைக்கும் பாருங்க, அந்த குச்சி குச்சா தூக்கிட்டு இருக்கிறது வந்து புது ஹார்பரு, கீழே நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து பழைய ஹார்பர். அப்போது பழைய ஹார்பரில் கப்பல் கட்டியிருக்காங்க. எந்த போர்ட்டு நம்மளுக்கு வருதுன்னு தெரியலையே.
இந்தாண்டா கொஞ்சம் காலியாக இருக்குது. ஏன்னா அங்கே எஸ்டிபி வரைக்கும் தான் லைன் இருந்தது. அதுக்கு அந்தாண்டா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம டீசல் போட்டு வர வரைக்கும் கேப் இருந்தது, அதனால தான் இருக்குது. அதோ நிற்கிது வண்டி முன்னாடி. காசிமேடு மீன் மார்க்கெட். நல்லது, இது வரைக்கும் லைன் இல்லாது. முன்னாடி எங்கேயோ ஓரங்கட்ட இடம் இருக்கான்னு தெரியலையே. இல்லை எப்படியே ஓரங்கட்டி நிற்கலாமா? ஆனால் ஒன்று இங்கே லைன் நின்றுச்சுன்னா மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, முன்னாடி போய் தான் பார்ப்போம். வந்தாச்சு 0 கேட்டுக்கு. ஐயோம்மா, ரைட்டு. ஒரு இடம் இங்கே ஓரம் கட்டிக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டேன், வெயிட் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஹார்பர் 0 கேட் உள்ளே என்ட்ரி பண்ணலாம். வந்துடுச்சுன்னா இல்லை. ரைட்டு, உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே போகலாம் வாங்க. பழைய ஹார்பர் கேட்டான்னு வர சொல்றாங்க. பழைய ஹார்பர்னா உள்ள நுழைஞ்சி லெஃப்ட் MT2CCTL இதில் அப்படியே போயிட்டு வளைஞ்சி நெளிஞ்சு அந்த கிரவுண்டு புதுசாக பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு போனோம். இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தான். ஒரு 2 எண்ணெய் கப்பல் நிற்கிது. பில்லும் டியூ ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. பழைய போர்ட்டில் தான் ஏற்றணும். நம்ம வேற யாரா கிடைக்குன்னு பார்த்தா கூட வர்றது எல்லாம் இந்த மாதிரி தான் வருது. இதுவும் ஹைதராபாத் தான். ஆனால் இது ஹைதராபாத் அந்த சோலார் கம்பெனி தான் கிடையாது. இது வேற ரிங் ரோடு 5 போய் இறங்கணுன்றாங்க. ஏற்றுங்க, உங்களுக்கு நான் லொக்கேஷனை கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கதை என்னன்னு தெரியல. வேற எதனா கிடைக்குன்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டே டல்ல இருக்கு மக்களே. இது அது பார்க்கக்கூடாது. இது எதனா ஒன்று கிடைக்கிறதே பெருசாக இருக்கு இப்போ. அதுக்கே ஏகப்பட்ட போட்டி. இதுவாது நம்ம நண்பர் வாங்கி கொடுத்தாரு, பரவாயில்ல. ஏன்னா இந்த நாள் நேற்று காலைல தான் MT இறக்குனேன். அப்படியே இறக்கிட்டு நேற்று ஃபுல்லாக ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு நைட்டு சாயந்தரம் ஆகி போச்சு. எதனா ஒன்று கிடைச்சி ஓட்டினா தான் உண்டு. உள்ளே போகிறதுக்கு லைன் நிற்கிது. லைன் நிற்கிது ஃபுல்லாக. 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே அதே இடத்துல நின்று கிடக்குறான். இது ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே அந்த பார்க்கிங் உள்ளே போவோம், அவ்வளோதான். அதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. எந்த வண்டியுமே போகவே இல்லை. டோக்கன் வாங்கியாச்சு. இதில் வண்டி நம்பரு 20 ஃபீட்டு என்ன இருக்கு, அவ்வளோதான். இவ்வளோ வண்டிகளும் நிற்குது. லோடு வண்டியும் நிற்குது. இதெல்லாம் அப்படி புது ஹார்பருக்கு பழைய ஹார்பருக்கு போகிறதுக்காக நிற்குதா என்னன்னு தெரியலையே. நானும் என்னமோ நினச்சா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைன் தானா. நான் கூட கிரவுண்டில் நிற்குதுன்னு நினச்சேன் பார்க்கிங்கில். ஆனால் இது எல்லாமே லைன் தானா. நம்ம வண்டி இங்கே இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் போடுற இடம் அந்த கம்பி மாரி ஆர்ச் இருக்குல்ல, அங்கே தான் அந்த சின்ன டோக்கனை கொடுக்கணும். அதான் போய் கேட்டு வந்தேன். அந்த பக்கம் அப்படியே லைனாக வண்டி நிற்குதா.
லைனாக நிற்கிது பாருங்கள், அந்த நீல கலரு, அது அந்த பச்சை கலர் வண்டியெல்லாம் லைனாக நிற்கிதா, அதெல்லாம் வந்து உள்ளே போக நிற்கிது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த லைன் நிற்குதா, அடுத்து இந்த லைன் மூவ் ஆகுமா, எங்கே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த ஃபஸ்ட்டு வண்டி இருக்கு, அந்த லைனில் மூவ் ஆகுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா, வெளியேந்து லைனாக நீட்டாக நிற்கிறதுக்கும் இது உள்ளே வந்து இந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு உள்ளே லைனாக போகுது, அவ்வளோதான். ஆக நம்மளுக்கு முன்னாடி எப்படி கணக்கு பண்ணாலும் ஒரு 50லேருந்து 60 வண்டிக்கு மேலே இருக்கும் இந்த லைனில் மட்டும். ஒரு 70 வண்டி காலையில் நிற்கிறோன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் தோராயமாக கணக்கு. ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது, குறைஞ்சபட்சம் 50 வண்டி நிற்கும் இந்த ஆறாளமாக. அது இல்லாமல் அந்த லைன் இருக்குது, இருக்கும் 100 வண்டி கூட இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ரைட், அப்போ இன்னைக்கு சிவராத்திரி கணக்கா இல்லை நாளைக்கு தான் ஒரேடியாக இங்கேருந்தே உள்ளே போகுமான்னு தெரியல. அதோ அந்த காம்பவுண்டுலேருந்து அப்படியே லைனாக இருக்குது பாருங்க, அதோ பாருங்க, தெரியுதா? இது போல் 2 லைன் இருக்குது, நம்ம 3வது லைனில் நிற்கிறோம். இதோ இருக்குது நம்ம வண்டி. இப்போ தான் இங்கே இருக்கிற லைன் போகுது, ஆனால் இன்னும் இதெல்லாம் இன்னும் எடுக்கலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் போக உள்ளத்துக்கு. அந்த 2 லைன் முடிஞ்சு இப்போ தான் எங்கள் லைன் ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டந்து 5-5:15 வரைக்கும். இப்போ நைட்டு 1 மணி, விடியங்காலில் நினைக்கிறேன், இது விடியங்காலில் 1 மணி. லைனில் போயிட்டு அந்த சின்ன டோக்கனை கொடுத்துட்டு அந்தாண்ட இயர் போட வேண்டியது தான். ஓப்பா எவ்வளோ நேரம், 8 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் நின்று இருக்கான். 8 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் உள்ளே போகிறதுக்கான அறிகுறி. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்னு வச்சுங்களேன் உள்ளே போக. நான் பாஸ் போட்டுக்கிட்டு அடுத்து இயர் போட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். என்ன ஒன்று, இப்போ வெளியே லைனில் நின்றுட்டு இருக்கோம், லைனாக வண்டி வந்தாத லைனாக போவோம். இப்போ அந்த கிரவுண்ட் ஆரம்பித்து உள்ளே ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து உள்ளே போய் நில்லுங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து லைனாக போகுது. வெளியே லைனாக நிற்கிறதுக்கு பதிலாக, அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஆனால் நான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது, நேராக போனேன். அப்போது இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கே தெரியாது. அப்போ தான் அந்த இதுவே ஓப்பன் ஆகி புதுசு உள்ளே போகிறேன். அதான் அதில் 2வது தடவையாக போகிறேன்னா கொஞ்சம் அந்த மாற்றம்லாம் இருக்குது, நம்மளுக்கு புதுசாக தானே இருக்குது. அது அந்த மஞ்சள் கலர் பூத்து இருக்குல்ல, அந்த பூத்தில் அந்த சின்ன டோக்கனை கொடுத்துட்டுனா அவங்க க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அடுத்தது அப்படியே அழிஞ்சு போதா, அதில் போய்ட்டு இயர் போட வேண்டியது தான். அங்கே ஒரு பூத்து இருக்கும். அவ்வளோதான், அந்த டோக்கனை போட்டு வேற ஸ்லிப் ஒன்று கொடுத்தாரு. அதுதான் டவுட்டு கேட்டேன், இது நாங்களே வச்சுக்கணுமா இல்லை யார்ட்டா கொடுக்கணுமா அப்படின்னு. நம்மளே தான் வச்சுக்கணுமா, ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா இதை காட்டுங்க. அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னா அங்கே ஒரு பூத் இருக்கும், அங்கே கொடுத்தோன்னா இஆர் போட்டு தருவாங்க. டிஓ கொடுத்தோன்னா அதோ அந்த கண்டெய்னரோட பூத்தில் கொடுத்தோன்னா இஆர் போட்டு தருவாங்க. இஆர் போட்டாச்சு. இஆர் போட்டு உள்ள வந்தோடனே செக்யூரிட்டிகிட்ட ஒரு என்ட்ரி பண்ணிட்டு உள்ள போறோம். லொக்கேஷன் எங்க இருக்குன்னா UM27 இருக்கு.
போனதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல விட்டுட்டு ஒரு 4 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்விஸ்ட் லாக் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட் லாக்ல திரும்பாத இருக்கிறதுக்காக ஒட்டுறதுக்கு டபுள் சைட் டேப் இல்லை, சிங்கிள் சைட் டேப்ல. இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த டேப்பை இப்படி ஒட்டி விடணும். இப்படி ஒட்டி விட்டோம்னா இது ரன்னிங்கில் திரும்பாது. அதே மாதிரி 4 பக்கமும் ஒட்டி விடணும். இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவுட் பண்ண போகுது கப்பல். வேலையெல்லாம் முடிஞ்சது. கப்பல் புறப்பட தயாராக இருக்குது. ரோப்பெலாம் விட்டுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடும். நான் வரும்போதெல்லாம் கண்டெய்னர் தூக்கிட்டு லோடிங் அன்லோடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. வேலையே முடிஞ்சிருச்சு. ரைட்டு, நம்ம இப்போ வந்து 2 அதில் F2 அந்த கார்னரில் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த ஷிப்புக்கு லோடிங் அன்லோடிங் போயிட்டுருக்கு. புது போர்ட்டு கூட உள்ள அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. பழைய போர்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட்டு தான். உள்ள ஸ்பீடுனா 10, 20 அவ்வளோதான் போகணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் உள்ள டைமிங் இருந்ததுன்னா காரில் அடிக்கடி சுற்றுவாங்க. ஏன் உள்ள அவ்வளோ நேரம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஜி இல்லை வரல அப்படின்னா அதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணுருவாங்க உடனே. இங்கே ரொம்ப நேரம் டைம் ஆக்க விட மாட்டாங்க. அந்த பக்கம் புது போர்ட்டு காலியாக இருக்குது. எந்த கப்பலுமே இல்லை. எவர்கிரீன் அதோட லைன் அந்த கப்பல் இது. எல்லாம் எப்படின்னா ஒரு சைடு லோடிங் நடக்கும், ஒரு சைடு அன்லோடிங் நடக்கும். 2மே நடக்கும். இல்லை மொத்தமும் அன்லோடிங்னா 2 பக்கமும் அன்லோடிங் மட்டுமே நடக்கும். இந்த ஒரு இது மாரி எடுத்து வச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? இது என்னன்னு தெரியுமா? அதாவது கப்பலோட அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் கண்டெய்னர் வைப்பாங்க. அதோட மேல் மூடி இது அப்படியே பாக்ஸாக தூக்கி வச்சிருவாங்க. இதுக்கு மேலே அப்படியே கண்டெய்னர் ஐட்டி ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதாவது கப்பலுக்கு உள் சைட்லேயும் கண்டெய்னர் இருக்கும், மேலேயும் கண்டெய்னர் வைப்பாங்க. இது எத்தனை 3 to 4. அப்போ அடுத்த ஜென்சன். வந்தாச்சு 2ல் நம்ம F அது வரைக்கும் முன்னாடி Fல 27. 2ல் வந்துட்டேன். ஆனால் அந்தாண்ட போக முடியல. 2 டிஜி இங்கே வேலை செய்யுது. இந்த பக்கம் இந்த வண்டி நிற்கிது, அந்த பக்கம் அந்த வண்டி நிற்கிது. அந்தாண்ட போக முடியல. இதில் என்ன நம்பர் இருக்கா? 5. இன்னும் முன்னாடி இருக்கு 27. அங்கே போகணும். கொஞ்சோண்டு கேப்பு கிடச்சிதுன்னா போயிட்டுருப்பேன். வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. இப்போ ஏற்றுற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் என்ட்ரு கார்டு ஓட்டுற வண்டி. அதாவது கப்பல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதும் திரும்ப கப்பலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும். அதுக்காக எத்தனை டபுள் 20 ஏற்றுதா சிங்கிள் 20 ஏற்றிட்டு போதான்னு தெரியல. கரெக்டாக அதில் தான் நிற்கிது ஆர்டிஜி. அது அந்த ப்ளூ கலர் பாக்ஸாக இருக்குல்ல, அதில் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது பாருங்க மேலே, அதுதான் நம்ம பாக்ஸு. அதான் வந்துட்டேன். அதுவும் அந்த கரெக்டாக அந்த வண்டி நிற்கிது பாருங்க, அதான் அதான் இருக்கா 27, 26, 27 நம்ம பாக்ஸ். அதான் இருக்கு பாருங்க லாஸ்ட் மேலே 360. அந்த பாக்ஸ் தான் நம்ம ஏற்றணும். உள்ள ஆயில் பலூனா, ஏன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் அதுக்கு தான் ஒட்டியிருக்கோம். என்ன மெட்டீரியலாகுதா இல்லை பலூனா ஆயிலா அப்படியான்னு தெரியல. ஓப்பன் பண்ணால் கன்ஃபார்மாக தெரியும்.
பாக்ஸ் ஏத்தியாச்சு. ரைட்டு, இதில் போயிட்டு அப்படியே சர்வே பண்ணிவிட்டு இந்த கேட் அவுட் பண்ணி போக வேண்டியது தான் அடுத்த 0 கேட்டுக்கு. உள்ள கண்டெய்னரில் ஆயில் தான் மக்களே. ஒரே பலூனில் இருக்கும் பார்த்தீங்களா லோடு, அதான். ஏன்னா வண்டி தழும்புது. பிரேக் அடிக்கும் போது முன்னையும் பின்னையும் அந்த பலூனில் போயிட்டு குத்துறதால அப்படியே தழும்பும். அப்படியே லைனாக போயிட்டு சர்வே பண்ணிட்டு போக வேண்டியது தான் வெளியே. அதேதான் பாருங்க, பலூனுக்கு தான் இது ஓட்டுவாங்க. பலூன் தான் இருக்காரு உள்ளார, அதான் வண்டி தழும்புது. ரைட், சர்வே பார்த்தாச்சு. நாங்கள் அவுட் பண்ணலாம் இங்கேருந்து. நெக்ஸ்ட் இந்த கேட்டுக்கு போனோம்னா இந்த இஆர்ல ஒன்று அது இல்லாத அந்த பெரிய பேப்பர் அதையும் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட 2 இஆர் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக 0 கேட்டு போக வேண்டியதுதான். போயிட்டு முன்னாடி பிரேக் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படியே வண்டி இப்படி முன்ன பின்ன போய் வரும். ஆனால் இது வந்து ரொம்ப தழும்பாது, ஏன்னா வெயிட் ஜாஸ்தி. 25 டன்னு மெட்டீரியல் மட்டும். அதனால 3/4 பலூன் மேலே இருக்கும். அந்த பலூன் ஃபுல் பலூன் எவ்வளோ தூரம் இருக்குமோ அதை விட ஒரு 10% தான் கம்மியாக இருக்கும். அதனால ரொம்ப தழும்பாது. ஆனால் ஓவரா பிரேக் அடித்தா ரொம்ப தழும்பு. இந்த லோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைலேஜ் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோதான். ரெண்டு இயர் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்களா, இதோட கேட்டுக்கு போயிட்டு இந்த மீதி இருக்க பில்லி இந்த இஆர்எம் கொடுத்தனா கஸ்டமர்ஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க ஒரு இஆர் எடுத்துட்டு மீதி 2 நம்மளுக்கு கொடுப்பாங்க. வெளியே போற வழி எப்படி இருக்குன்னு தெரியலையே. லைன் நிக்குதா என்ன எதுன்னு. இந்த 2 இயர்ல ஒன்று இங்கே கொடுத்தேன்னா சீட் போட்டு ஒன்று நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஒன்று அவங்க வச்சுப்பாங்க. அப்படியே ஆர்பர் பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே போக வேண்டியதான். அவ்வளோதான், கேட் அவுட் பண்ணியாச்சு. இது ஒரு இயர் பத்திரமா வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் லாஸ்ட்ல வந்து ரிசீவ்டோட சேர்த்து கொடுத்தாதான் கடைசியில் பேமெண்ட் வரும், வாடகை. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 2 மணிக்கோ என்னமோ அங்கேருந்து இந்த லோடுக்காக கிளம்புனேன். அப்படின்னா 14 மணி நேரம் ஆயிருக்குது நான் ஏற்றிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு. இங்கே பாருங்க, ஹார்பர் லைன் நிற்கிறத பாருங்க. நல்ல வேலை நான் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. எண்ணூர் துறைமுகம் 8 கிலோமீட்டர். இந்த கார்னரில் ஒரு ஹெச்பி பங்க் இருக்குல்ல, அதில் தான் டீசல் போடணுமா இவங்களுக்கு.
திரும்பின உடனே பங்கு வரும். ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு அவங்க எங்க சொல்கிறாங்களோ அங்கே போய் டீசல் போட்டுக்க வேண்டியது தான் போல். இந்த பங்கு தானே, நான் வேறு எதுவும் ஹெச்பி பங்கு கிடையாது. டேங்க் ஃபுல்லு. பண்ண ஃபுல் பண்ணியாச்சு. மொத்தம் 341 லிட்டர் கணக்குது. டீசலை போட்டுக்கிட்டு வெளியே வர்றதுக்கே படாத பாடு படுறதா இருக்கு. 1-2 தோரல் போடுது. எல்லா பங்க்லேயும் டீசலை போட்டுக்கிட்டு அப்படியே முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பங்கில் டீசலை போட்டுக்கிட்டு ரிவர்ஸ் அடிக்கிட்டா அதுக்குள்ளே நாவத்தில் வந்துடுறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஆள் தனியாக பார்க்கணுன்றதுக்காக. டைம் 5 மணி ஆகுது காலையில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். இதுவே வானம் லைட்டாக ப்ளூ கலரில் மாறுற ரேஞ்சில் தான் இருக்குது. இதே குமுடி பூண்டிக்கிட்ட போயிட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் விடிய தொடங்கிடுச்சு. குமுடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாயுடுபேட்டை பக்கமாக போயிட்டுருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் வரும். கொஞ்சம் கம்மி ரிட்டலாக இருக்குது. தூக்கம் வரலாம். சரி கொஞ்சம் ஓட்டலாம். ஏன்னா வெயிலியா இருக்கும்படி எவ்வளோ போக முடியுதுன்னு பார்க்கலாம். மக்களே, நான் வர கடவுள் தான் தோடி நெஞ்ச ஒன்று கேட்டுவா. ஹைதராபாத் தவிர வேற எதுனா தான் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா ஹைதராபாத் போனோம்னா போயிட்டு ரிட்டர்ன் எம்டி வர மாதிரினா போகலாம். ரிட்டர்ன் லோடு ஏற்றிட்டு வர மாதிரியா இருந்ததுன்னா அங்கே லோடே ஆகல. சுற்றி எல்லா இடத்தும் நிறைய வண்டிக்கு நின்று கிடக்கு லோடு இல்லாத. அந்த மாதிரினா அங்கே இருக்கிறவங்க சம்பாதிச்சு சொன்னாங்க, ஹைதராபாத்லாம் லோடு இருக்கிற மாதிரி வராத அப்படின்னு. அப்படி வேற என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எதுவுமே சுற்றி பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகாத பட்சத்தில் மறுபடியும் இதே போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஹைதராபாத் தான். ஆனால் இது வேற கம்பெனி நஞ்சிட்டு போயிடணும். அதே மாதிரி பலூன் போட்டு போகுது. உள்ள ஒரே பலூன்ல கெமிக்கலோ இல்லை என்ன ஒன்று ஆயில் மாரி போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. நாயுடுபேட்டை வண்டி ஆப்போசிட்டில் இருக்கு. டிஃபன் கடை நான் சாப்பிட்டு போகலாம். 2 இட்லி ஒரு வடை வாங்கியிருக்கேன். தோசை சொல்லியிருக்கேன், வரட்டும். சரி வரைக்கும் இதை சாப்பிடும். சாப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கு நிறைய வண்டி கோயில் இருக்கு போல. அதனால நம்ம என்ன வண்டியா போகணும்னு தெரியல. நெல்லூர் போயிட்டுருக்கேன். சர்க்கஸ் வச்சு நடத்துனாங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு போல. இது லைனிங் கழட்டி வச்சு சவுண்டு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்காக திரும்ப ஒரு 1800 ரூபா செலவு பண்ணி இந்த கழட்டை மறுபடியும் கழட்டி அதுக்கு ஸ்பீடெல்லாம் மாட்டுறது. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போய் வர வரைக்கும் எந்த இதுவுமே வரல. இப்போ இந்த ரோடு ஏற்றி வச்சு போயிட்டு இருக்கிற லெஃப்ட் சைடு சவுண்ட் வருது. பிரேக் அடிக்குமா டப்பு டப்பு. நெல்லூரில் இருக்கிற ஆற்றுல மட்டும் தண்ணியே அதிகமாக போக மாட்டேங்குது. இதில் தான் நான் தண்ணி பார்க்காத ஒரே ஆறாக இருக்கு. 1-2 தூரல் போடுது. அப்படியே நெல் வயல் தான் 2 பக்கமும்.
பச்சை பச்சையில இருக்கு பாருங்க. காரில் அடிக்குதா நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஏற்கனவே நானே தூக்க காலத்தில் போயிட்டுக்கிறேன். இது வேறையா முன்னாடி மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதனால ஒரு சின்ன டயர் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையும். நான் வந்து கொஞ்சம் நிறைய பேசிக்கிறதான். அவ்வளோதான், சும்மா அந்த இடத்துல மட்டும் 4 போட்டுச்சு, அதுக்கப்புறம் நின்று போச்சு. இதெல்லாம் அன்னைக்கு இதில் வாங்கினது, போன லோடு அப்போ கும்மிடிப்பூண்டியில் வாங்கினது. ஆஞ்சநேயர், சிவன், அப்புறம் அது அந்த இது, அப்புறம் இந்த பக்கம். ரைட் மக்களே, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேலிக்கு முன்னாடி தாபாவில் இருக்க. அதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியில் போட்டு அப்படியே அந்த சிவன் சாமி டபுள் சைட் டேப்பு வாங்கினேன். அந்த டேப்பை வாங்கி ஒட்டிட்டு பயணத்தை தொடரலாமா? தூக்கம் காலையில் சாப்பிட்டோம், தூக்கம் கண்ணாடிக்கிட்டே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துருக்குன்னா இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாகுது. எப்படியாவது போயாகும். ஏன்னா இந்த ஹைதராபாத் வந்து 5 இல்லை 4-7 இறங்கணுமா. 5 தாண்டி 4-7 இறங்கணுமா. அது வந்து என்ன சொல்றது, நோ என்ட்ரி. உள்ளே இறங்கினா நோ என்ட்ரியா. அதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஃபுல்லா போயிடணும். நைட்டுக்குள்ள ஒரு விடிய காலைல ஒரு 5 மணிக்குள்ள அதுக்குள்ள போயிட்டோம்னா போயிடலாம். இல்லைன்னா மறுநாள் காலையில் தான் போக முடியும். மறுநாள் நைட்டு தான் போக முடியும். பார்க்கலாம், அப்படியே சிம்பிளா ஒரே விழாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வண்டியோட மொத்த டயரும் பிடிங்கி கீழே கிடக்குது கட்டுக்கிட்டோட. ஒரு ஆக்சில் பிடுங்கலாம், ஃப்ரண்ட் ஆக்சிலோ இல்லை ஹவுசிங்கோ பிடுங்கலாம். அது எப்படி செட்டாக 2மே பிடிங்கி நிற்குது. அந்த அளவுக்கு எங்கேயோ பழமாக விட்டுக்கிறாங்க போகிறது. ஒங்கோல் டோல்கேட்டு முன்னாடி ஆர்டிஓ நிற்கிறாங்க. மெயினாக நிப்பாட்டுறது தமிழ்நாட்டு வண்டியை மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க, வேறு எந்த வண்டியும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆந்திரா வண்டியும் போவோம், இந்த மோடி போகிறது மகாராஷ்டிரா வண்டி அது நிப்பாட்டுவாங்களா, அது போயிட்டே இருக்கும். இது ஏன் ஃபாஸ்டாகும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம வண்டி வர்றதை பார்த்தாலே தெரியுமே தமிழ்நாட்டு வண்டி வருதுன்னு. எதுவும் சொல்லலை. நான் இருந்து வந்தாப்புல காய்கறி சட்டை போட்டுக்கிட்டு இந்த விசில எடுத்து வாயில வச்சாப்புல ஊதலான்னு அதுக்குள்ள போட்டு பாஸ் பண்ணேன். வண்டி வந்துருச்சு. இவங்க வேற ஃபுல்லா கார் எடுத்துட்டு டோல் இடம் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல வந்து நின்று வண்டியை மறிச்சு வசூல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதான் கடுப்பா இருக்குது. நார்மலோட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சுத்தமா வண்டி பிக்கப்பும் ஆக மாட்டேங்குதா, அப்படியே ஒரு மாதிரி இழுத்து போகுது, தழும்பி போற மாதிரி. அப்படியே வரங்கட்டு டயர் மூவ் ஆகினே இருக்கு பாருங்க. காசு அப்படியே அடிச்சு டயர் பயங்கரமா சுடுது. T1 தூக்க மாத்திரை, தூக்கம் வராத இருக்கிறதுக்கு மாத்திரை.
நம்ம வண்டி இங்கே இருக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரோடு. பாருங்க, அங்கே ஒரு தலைவர் நிற்கிறாரு பாருங்க. நேரம் வெயிட் பண்ணா வந்துடுறேன் அப்படின்னாரு. வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னா. எப்போ பார்த்தது கடைசியா? எப்போ பார்த்தது? திருநெல்வேலி போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து வரும்போது பார்த்தது. நான் நல்லா ஜாலியாக இருக்க போல. தனியாக போயிட்டு இருந்தோமா, ஒரு ஆள் துணைக்கு வந்துட்டாப்ல. எப்போ கடைசியா அந்த ரோடுக்கு பார்த்துட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாரு, பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போதான் பார்க்குறேன். ரைட்டு, அதான் நைட்டே ஃபோன் பண்ணாரு. இல்லை நானும் வைக்க பசங்க ஏற்றுறேன் அப்படின்னாரு. நான் இது மாதிரி இப்படி ஏற்றப்பா அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நானும் அங்கே தான் வரேன் அப்படின்னு. சரி சரி ஏற்றுக்குவா அப்படின்னா. ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன், ஒரு ஆல்பர்ட் வந்து ஏற்றிட்டு வர லேட் ஆகிட்டு. நான் போயிட்டு வந்த கேப்ல ஏற்றி வந்தாரு. மடல்ல ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ நைட் டைமில் சாயந்தரம் போய் என்ன பிரச்சனை தெரியல, அவ்வளோ ரைடாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வண்டியே காணா, முன்னாடி போகுது அது கூட கிடையாது. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தாண்டி தெலுங்கானா உள்ள மிராலிகுடா ஊர்கிட்ட போயிட்டு இருக்கேன். வழக்கம் போல ஆர்டிஓ செக் போஸ்ட்ல பாஸ் பண்ணி உள்ள வந்துட்டேன். அங்கங்க 4 தூரில் போடுது, நிக்குது. டைம் 10 மணி ஆகுது. மிராலிகுடா தாண்டி போயிட்டு இருக்கேன். முன்னாடி போயிட்டு இருக்காரு அவரு சசி. அவர் வண்டி நல்லா போகுது. நம்ம வண்டி தான் ஜன்னல் தான், அந்த வண்டி நல்லா போயிடுச்சு. பார்க்கவே முடியல. ரிங் ரோடு வந்துட்டேன். மழை வேற பெஞ்சபடியே கிடக்குதுப்பா. நம்ம ரைட்ல போனோமா இது வரைக்கும். இப்போ வந்து லெஃப்ட்ல போக போறோம். ரைட்ல கீழே இறங்கி போனோம். இப்போ பாருங்க, நம்ம லெஃப்ட்ல போக போறோம். என்னன்னா நாக்பூர் வாராங்கல்னு இருக்குல்ல, அதில் போக போகிறோம். இதில் போயிட்டு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. 4Aன்றாங்க. அப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. 5 தெரியும், 5 தாண்டனா அடுத்த பூத்து 4Aன்றாங்க. சரி போய் தான் பார்ப்போம். நம்ம 11ல் ஏறி இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 9, 8 அப்படி கம்மியாகிட்டே போவோம். அதில் 5 போயிட்டு 5க்கு அப்புறம் 4A வருமா. எதுக்காக இவ்வளவோ இது பண்ணி போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பக்கம் நோ என்ட்ரின்னு வேற சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8 வண்டியா மொத்தம். சரி, அதில் எதனா முன்னாடி போனோன்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரம் இறக்கலாம் இல்லையா. அடுத்து வாராங்கால், கரீம்நகர், அதுக்கு அடுத்து நாக்பூர், மேடக்கு, மும்பை 3, நாக்பூர் 6. வர்றது வந்து 10ஆம் நம்பர் எக்ஸிட். ஆனால் இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி. ஆனால் கிட்ட போய் பார்க்கலாம். 5 இல்லை 6 கிட்ட போனோன்னா 4Aன்னு சொல்லிட்டு எதனா போட்டிருக்கா எதுன்னு பார்க்கலாம். 9ஆம் நம்பர் கிட்ட வந்திருக்கேன். இங்க இருந்து இன்னும் போக வேண்டியது இருக்கு. மொத்தமா அந்த நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் திருங்கி ரோட்லேயே போகணும். ரோடு ஜாலியா இருக்குது. மழையும் சாரலாம் செஞ்சுட்டு இருக்கு. மழை குளிர்ந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ல போட்டு விட்டுற வேண்டியதுதான். சரிங்க, பிடிக்கிட்டா இல்லை ஏன்னா ஒரு டேரக்டர்ல வச்சு விட்டோம்னா அது பார்த்து போய்கிட்டே இருக்கும். உடம்பு பயங்கர டயர்டு. முதுகு, கை, கால் எல்லாம் வலிக்குதுப்பா. 6வது எக்ஸிட் நாக்பூர் ரோடு.
வந்துட்டோம் மக்களே, 4A. சிமெண்ட் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ளார வந்து கொஞ்சம் அட்ரஸை கண்டுபிடிக்கினாலே கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஒன்றும் சிட்டிக்கு ரொம்ப உள்ளலாம் இல்லை, ஸ்டார்டிங் ரேஞ்சு தான். இதுக்கே எப்படி இருக்கு. ஒரு வழியாக அவங்க அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு வந்து நிப்பாட்டியாச்சு மக்களே வண்டியை. ஆனால் இடம் தான் இல்லை, ரோட்டில் ஒரு வாரத்தில் நிப்பாட்டியிருக்கோம். வேறு எதுவும் வண்டி வரலன்னா பிரச்சனை இல்லை. சரி ரைட் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. எவ்வளோ நேரத்தை டீ குடித்து மூஞ்சி கழுவி, எத்தனை தடவை மூஞ்சி கழுவி தூக்கம் சொக்கி கொண்டு வந்து வண்டியை சேர்த்தாச்சுங்க. ரைட் மக்களே, இருக்கிற கொஞ்ச நேரத்துமா அது பிரேக் எடுக்கலாம். சரி ரைட், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி வந்திருக்கும் கூட தெரியல. சரி ரைட், பாய்.